நான் டாக்டர் கிறிஸ்டி. நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, சும்மா நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லாமல் நான் என் லைஃப்பில் மாற்றிக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா என்னை ரோடு கிராஸ் பண்ணக்கூட தெரியாத அளவுக்கு செல்ல பிள்ளையாக தான் வளர்த்தாங்க. எனக்கு எப்படின்னா கையை பிடிச்சி தான் ரோடு கிராஸ் பண்ண தெரியும். அண்ணன் கை இல்லைனா அப்பா கை பிடிக்காமல் எனக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியாது மேரேஜ் பண்ணுற வரைக்கும். ஆஃப்டர் மேரேஜ் எப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்த புதுசாக கற்றுக்கணுங்கிற விஷயத்த ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு அவசரத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காய் வேணும் அப்படின்னா நிறைய பெண்கள் என்னென்னா ஹஸ்பண்ட் எப்படா வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோன்னா நான் பக்கத்தில் கடைக்கு கூட தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களையே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கும். ஸோ எனக்கு தேவையான காயோ இல்லை எனக்கு தேவையான பலசரக்கு பொருட்களையோ நானாக போய் கடையில் போய் நடந்து போய் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தேவைப்படும் போது சைக்கிள் எடுத்து பழக ஆரம்பித்தேன். இப்போ 2 வீலர் வச்சுருக்கேன். எனக்கு என்ன தேவை அப்படின்னாலும் நான் 2 வீலரில் சர்ன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இதே என் ஹஸ்பண்டையோ இல்லை யாரையோ நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா நான் திருப்பி ஒரு காய் வாங்குறதுக்கு நான் 10 தடவை கால் பண்ணணும். அவங்க வேலையை விட்டுட்டு மறக்கலாம், மேபி இல்லை எரிச்சல் படலாம், இல்லை நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அது கிடைக்காம போகலாம். அதனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே அந்த நான் வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிற தடையை கொஞ்சம் உடைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் நான் பேசும்போது சொல்லுது, நான் கடைத்தெருவுக்கு போனதே இல்லை, நான் கடைக்கு தனியாக போய் காய் வாங்கினதே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பெருமையாகவே சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அவங்களையே மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளும். அதனால் அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு தேவையான சின்ன பொருட்களை நீங்கள் வாங்க ஆரம்பிங்க. அப்படிங்கும்போது பசங்களுக்கு தேவைன்னா டக்குன்னு போய் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.